ஹலோ எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெந்தய குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தய குழம்புக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணணும். அந்த பொடி வந்து நம்ம இப்போ வறுத்துக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அரிசி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து வானல் சூடாகிடுச்சுங்க. நம்ம இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. வெந்தயம் அரிசியெலாம் நல்லா பொரிஞ்சு வர நேரத்துக்கு எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு வறுத்துச்சு பாருங்கள். நல்லா அரிசி பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நல்லா ஈரலாத மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு பவுடர் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிடும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் நல்ல நெல்லை செஞ்சிங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பொரிட்டும். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சுங்க. பூண்டு ஒரு கட்டை எடுத்து வச்சு வச்சுருக்கிறேங்க. பூண்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் சின்ன பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்து வச்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி குழம்புலாம் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து வைக்கும்போது டேஸ்ட் நல்லா கூடுதலாக கிடைக்கும். அதுக்காக தான். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி பொடியை கட் பண்ணிட்டு குட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கி வரதுக்கு. இப்போ நம்ம இந்த சைடில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுதான் வாசமாகவும் இருக்கும் குழம்புக்கு. இதில் வந்து மசாலா தேவையான மசாலாலாம் சேர்த்துலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி, ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாய் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேங்க. 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுருக்கேன். அரை ஸ்பூன் மல்லித்தூள் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்து வதக்கிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா நல்லா பச்சை வடை போகட்டும். நான் ஒரு 7 நிமிஷம் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை நல்லா அப்படி கரைச்சிக்கலாம். பாருங்கள், எப்படி நல்லா எல்லா மசாலாலாம் வந்து எண்ணெய் ஊறி வந்துச்சு பாருங்கள் மேலே. இப்போ நம்ம ஸ்டவ் அதிகமாக வச்சுட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுடுங்க. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி இருக்கு இல்லைங்களா, இதை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம குழம்பு எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சூப்பராக வந்துட்டு பாருங்கள். நல்லா எண்ணெயில் மேலே தெரிஞ்சு வந்துச்சுங்க. இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலு, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்க, 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. மீதி மசாலா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நம்மளுக்கு வந்து வெந்தய குழம்பு வத்த குழம்புலாம் வைக்கும்போது இந்த பவுடர் சேர்த்து வச்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு மனமாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ இன்னும் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் சுண்ட விட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் இதை சேர்த்து சமைச்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து வெல்லம் இல்லை என்கிட்ட, அதனால் வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் வந்து நான் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. வெல்லமாக இருந்தால் நீங்கள் ஒரு கட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு கட்டியில் கால்வாசி இருக்கும் இல்லைங்களா, அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வெல்லம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இந்த டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.